ஆத்தாடி சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குதுங்க. ஜல்லிக்கட்டு பார்த்தா அத்தனை பேரும் ஜல்லிக்கட்டுல அண்ணன் பண்ண அலப்பறைய பார்த்து வயிறு குலுங்கி குலுங்கி சிரிச்சாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ட்ரெண்டிங்கே நம்ம அண்ணா தான். ஜல்லிக்கட்டுல நம்ம ரொம்ப பரபரப்பா காளைகளோட ஆட்டத்தையும் வீரர்களோட ஆட்டத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் எப்போ எங்க இருந்து எப்படி வருவார்னே தெரியாது. ஆனா களத்துக்குள்ள வந்தா அந்த ஒரு நிமிஷம் ஆத்தாடி வயிறு குலுங்க குலுங்க அப்படியே கலகலன்னு நம்மளை சிரிக்க வைப்பாரு. ஒவ்வொரு களத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கெட்டப் போட்டு ஒரு களத்துல என்னன்னா மண்டை ஃபுல்லா வந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு பூவெல்லாம் சுத்திட்டு வந்தாரு. நேத்து ஆப்பிரிக்காக்காரவங்க மாதிரி முடியெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி முன்னிச்சுட்டுலாம் வந்துட்டு வந்தாரு. பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஜல்லிக்கட்டு களத்துல அவ்வளவு பேர் பார்ப்பாங்களே, என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க எதுவும் கிடையாது. அதாவது நம்ம களத்துக்கு போறோமா, நம்ம காலையை நம்ம சந்தோஷமா வரவேற்கிறோம். அதே மாதிரி சுத்தி இருக்கிற பார்வையாளர்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிமிஷம் வந்துட்டு சிரிக்க வைக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்தாரு. ஸோ அண்ணன் எங்க இருக்காரு ஏது இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது விருதுநகர்